அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கடகம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த கடகம் ராசிக்கு பொறுத்தவரையிலும் மார்ச் மாதம் 29ஆம் தேதியே சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 8ஆம் பாவகத்திலிருந்து 9ஆம் பாவகத்துக்கு போயிடுறாரு. அந்த வகையில பார்க்கும்போது விடுதலை தான். கடந்த 3 வருஷமா போராடிய போராட்டத்துக்கு முடிவுரை எழுதக்கூடிய காலகட்டம். அதாவது பாதை தெரியும், பயணம் புரியும் காலம் இனிமேல் தான். உங்களுக்கு இந்த 3 வருஷத்துல உங்களுக்கு கிடைத்த படிப்பனையில உங்களுக்கு இதுதான் திட்டவட்டமான பாதை, இப்படிதான் இனிமேல் வாழ்க்கையில நம்ம போக போறோம், இப்படிதான் வாழ போறோம்ன்ற ஒரு தெளிவு பிறந்திருக்கும். அந்த அளவுக்கு சனி பகவான் அஷ்டமத்து சனியாக இருந்து உங்களுக்கு நிறைய படிப்பினைகளை கொடுத்திருப்பாரு. அந்த வகையில கடந்த காலங்கள்ல திருமண வாழ்க்கையில பிரிந்திருக்கிறது, திருமண வாழ்க்கையில டிவோர்ஸ் ஆகி இருக்கிறவங்க, அதே போல மேரேஜ் ஆகாமையே தனித்து இருக்கக்கூடியவர்கள், ஏதோ ஒரு வகையில கணவன் மனைவிக்குள் சண்டையே இல்லை ஆனாலும் தொழில் காரணமாக பிரிந்திருக்கிறவர்கள், இதுக்கெல்லாம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்துல முடிவுகள் வரும். அதுதான் நான் சொல்ல வரேன். வழக்கு இருக்கு, அல்லது கடந்த காலத்துல உறவுகளால பிரச்சனை, தாயாருக்கு உடனான தொந்தரவு, பாதிப்புகள், இப்படி நிறைய பிரச்சனைகள், தாய் வழி சொந்தங்களால பிரச்சனைகள், இதெல்லாம் தீரக்கூடிய காலகட்டத்துக்கு ஆரம்ப புள்ளியாக தான் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்கு. இப்போ இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும், குறிப்பா ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு ஜூன் மாதம் வரையிலும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் மாதம் வரையிலும் கஷ்டங்கள் இருக்கும். ஏன்னா இந்த சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தை விட்டு விலகி உத்திரட்டாதிக்கு போகும்போது தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆவீங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும். இப்போ பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில முயற்சிகளை நீங்க ஆரம்பிச்சிடலாம், அந்த முயற்சிகள் சக்சஸ் ஆகும். ஒரு 90% பீப்புளுக்கு மேக்சிமம் சில கஷ்டங்கள்லாம் முடிந்து நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம். அந்த 10% ஏன் அப்படின்னாக்க அவர்களுக்கு நடப்பு தசாபுக்தி பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய லக்னத்துல இருந்து 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி அல்ல அந்த பாவகங்களில் அமர்ந்த கிரகத்தோட தசாபுக்தி நடக்குதுன்னா கூட கஷ்டங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்க செக் பண்ணீங்க உங்க சுய ஜாதகத்தை வச்சு. ஒரு பொது பலனா சொல்லணும்னாக்க இந்த கோச்சார கிரகங்களின் அடிப்படையில உங்களுக்கு இனிமேல் மிகப்பெரிய கஷ்டம் கிடையாது. இனிமேல் பெரிய கடனால பாதிக்கப்பட போறதில்லை. ஏற்கனவே கடன் வாங்கியாச்சு, லாபமற்ற விஷயத்தில் ஈடுபட்டு நஷ்டப்பட்டாச்சு, பணம் நஷ்டமாயிருக்கும், இடமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க, வேலையில இடமாற்றத்தால அலைச்சல்கள் பயணங்களாக இருந்திருக்கும், ஒர்க் ப்ரெஷரும் இருந்திருக்கும். இதெல்லாம் குறைய போகுது. ஆனா ஒர்க் ப்ரெஷர் மட்டும் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா 9ஆம் பாவகத்துல சனி வந்தாலும் உங்களுக்கு கடினமா உழைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா அதற்கேற்ற பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதான் நான் சனி பயிற்சி பலன்கள்ல சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். 8ஆம் பாவகத்துல இருக்கிற சனிக்கு 9ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய சனிக்கு ஒரே வித்தியாசம் தான். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணா கூட 8ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனியால உங்களுக்கு நன்மை இல்லை, ரெகக்னிஷன் இல்லை, வேலையில ஒரு முன்னேற்றம் இல்லை, கடன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு. ஆனா 9ஆம் பாவகத்துல வரக்கூடிய சனி ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இப்பவும் ஹார்ட் ஒர்க் தான் பண்ண போறீங்க, அதற்கான பலன் கிடைக்கும். இப்போ 9ஆம் பாவகத்துக்கு வரக்கூடிய சனி எந்த அளவுக்கு நீங்க ஒர்க் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். அதுதான் வித்தியாசம். மற்றபடி பாத்தீங்கன்னா 9ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய சனியால இந்த சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள், பிரச்சனைகள் நீங்கும். பூர்வீக சொத்து வில்லங்கம் இருக்கு, அந்த சொத்து விற்க முடியாத சொத்து இருக்கு, அதை விற்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றீங்கன்னா அது தாராளமா நடக்கும். சொத்து சம்பந்தமான வில்லங்கள் நீங்கும். ஆனா தந்தை வழி உறவுகளால சில கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாமும் இந்த காலகட்டத்திலையும் தொடரும். ஒரு முயற்சிக்கு 4 முயற்சி செய்யணும். 3ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கு. சகோதர வழி உறவுகளை சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வரும். இந்த மாதத்தை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டாக்க சூரியன் உங்க ராசிக்கு 9ஆம் பாவகத்தில் இருக்கு. 5 கிரக சேர்க்கை 9ஆம் பாவகத்துல. சூரியன், ராகு, சனி, சுக்கிரன், புதன். புதன் விரையாதிபதி, திரிகோணஸ்தானம் 9ஆம் பாவகத்துல நீசம் பெற்று இருக்கிறாரு. அப்ப விரயம் குறையுமா அப்படின்னா கண்டிப்பா விரயம் ஆகும். இந்த நேரத்துல கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இந்த ஏப்ரல் மாசத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய செலவுகள் வரும். ஒரு இம்பார்ட்டன்டான செலவுகள் தான் வரும், அதாவது சுப செலவுகள் வரும். அதை நீங்க செஞ்சிருங்க பாருங்க. அசுப செலவுகள் கிடையாது. வீடு மாற்றம், வாகனத்துல பழுது, அதுக்கு செலவு பண்றது, அல்லது பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்குறது, இந்த மாதிரியான செலவுகள் அதிகமாக ஏற்படும். மேலும் சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் ஆகும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னாக்க நீங்க சுப செலவுகளா பண்ணிடணும். அதாவது தான தர்மம் செய்யறது, மற்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அல்லது ஆடை தானம் செய்யறது, இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சிருங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை 10 செவ்வாய் ராசியிலே இருந்து நீசம் பெறாரு.
ஒரு நிலையில வந்து 10 நீசம் பெற்று இருந்தாலும் உங்களுக்கு வந்து தொழில் சிந்தனைகள் தான் இருக்கும். தொழில இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஆனாலும் ஒரு இனம் புரியாத கவலையும் இனம் புரியாத கோபமும் இருக்கும். அந்த இனம் புரியாத கோபத்தை விட்டுட்டீங்கன்னாக்க இந்த மாதம் எல்லாமே சக்சஸ் தான், பிரச்சனை கிடையாது. வாழ்க்கை துணைவரோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க. அல்லது வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல சில பாதிப்பு வரும், அதற்கு நீங்க வந்து செலவு பண்ற மாதிரி இருக்கும். அல்லது உங்களுடைய பிள்ளைகள் உடல்நலத்துல சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் வரலாம், அதற்கு நீங்க கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துங்க, அதுதான் முன்கூட்டியே சொல்றது. அதாவது நீங்க முறையா கொஞ்சம் சுப செலவு பண்ணிட்டீங்களா இந்த செலவுலாம் உங்களுக்கு வராது, அதுதான் முக்கியமா சொல்ல வர. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் 7ஆம் அதிபதி 9ஆம் பாவகத்துக்கு போயிருக்காரு. கணவன் மனைவி தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கிறீங்க, நீங்க ஒரு பக்கம் வாழ்க்கை துணைவர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, பூச நட்சத்திரமாக இருக்குன்னா நீங்க எல்லாம் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலசர தோஷம் தார தோஷம் இல்ல, ஒரு சின்ன சண்டை, ஆனா பிரிஞ்சு இருக்கிறோம், சேர்ந்துருவோமான்னா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. காதல் பிரிஞ்சிருக்கு, அஷ்டமத்து சனியில காதல் ஆரம்பிச்சோம், அந்த காதல் வந்து அஷ்டமத்து சனி முடியும் போது காதல் பிரேக்கப் ஆயிடுச்சு, மீண்டும் நாங்க சேருவோமான்னா கண்டிப்பா சேர முடியாது. உங்களுக்கு அஷ்டமத்து சனியில வந்த காதல் வந்து ஒரு தவறான காதல் தான் இருக்கும், ஒரு சரியான நபராக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது பிரேக்கப் ஆனதாகவே இருக்கட்டும், புதிய காதல் வரும், அல்லது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை துணைவரை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதாவது நீங்க தேடிய உறவு வரத்துக்கான வாய்ப்புகள் குறைவு, அதாவது காதலர்களுக்கு சொல்றேன். ஆனால் தேடாத உறவுகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய காதல் மலரும் காலம் என்றே சொல்லலாம். அதாவது இளைஞர்களுக்கு அல்லது இன்னும் திருமணம் ஆகாதவர்களுக்கு. அதே போல ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சரி, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுமே கூட பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கணவன் மனைவி ஒரே வீட்டுல இருக்கீங்க, ஒரே சண்டை சச்சரவு அப்படின்ற நிலைமை கொஞ்சம் மாறும். இந்த ஏப்ரல்ல இருந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா போவீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல்கள் ஏற்படும். அதாவது நீங்க வாழ்க்கை துணைவரை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்களும் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. அந்த வகையில சண்டைலாம் குறைய ஆரம்பிச்சிடும். அதே போல பிரிந்து இருக்கிறவங்களுக்கு சில முயற்சிகள்லாம் இப்ப கொஞ்சம் சாதகமான பதில்கள் வர ஆரம்பிக்கும், முயற்சி செய்யலாம் இப்ப இருந்தே கூட. ஆனா ஜூன் மாசத்துக்கு மேல ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பிரிந்த, அதாவது தோஷங்கள் இல்லாமல் பிரிந்தவர்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அதே போலதான் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நவம்பர் மாதத்திற்கு பிறகு தோஷங்கள் இல்லாம பிரிஞ்சிருக்கீங்கன்னா சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது வந்து இந்த ஏப்ரல்ல இருந்து ஒரு பகையா போகாது, ஒரு பெரிய சண்டையா ஆகாது, ஒரு நட்புறவு எதிர் பக்கம் இருந்து உங்ககிட்ட வரும். அதனால இனி வரும் காலம் உங்களுக்கு சிறப்பு தான். ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்து விடுபட்டுட்டீங்க, அதுதான் சொன்ன பாதை தெரியும் பயணம் புரியும் காலம் என்றே சொல்லலாம் இனி வரும் காலங்கள். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டாச்சு, அந்த கஷ்டங்கள்ல இருந்து ஒரு பாடம் கத்துக்கிட்டு இருப்பீங்கல்ல. இப்ப வந்து பிரிஞ்சு போன நண்பர்கள் சில பேர்லாம் உங்ககிட்ட பேசாம போயிருப்பாங்க, சில மனஸ்தாபங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும், அந்த மனஸ்தாபங்கள்லாம் நீங்கி அவங்களே உங்களோட பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. நட்பு வகையில சொல்றேன். காதல் வகையில வந்து பாத்தீங்கன்னா அது பிரேக்கப் ஆகணும்ன்றது உங்க ஜாதகப்படி இருக்கும். ஒரு சிலருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காதல் ஏற்பட்டு பிரிந்து அப்புறம் கல்யாணம் ஆகும், அது செகண்ட் மேரேஜ் மாதிரி கணக்கு தான். அது ஆனா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நீங்க போராடி ஃபர்ஸ்ட் அந்த பிரிந்து போன காதலை நினைச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, இந்த 9ஆம் பாவகத்துல 2 குடியவன் சூரியன் இருக்கிறாரு, ராகு சனி சேர்க்கை, இதெல்லாம் ரொம்ப காம்பினேஷன் க்ளோஸாவே வருது. இந்த சுக்கிரனும் ஏப்ரல் 13ஆம் தேதி வரலும் வக்ரம் பெற்று இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்த வரலும் தொழில ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த நேரத்துல தொழில இடமாற்றத்தை தவிர்க்கிறது நல்லது, பேப்பர் போடுறதெல்லாம் தவிர்த்துருங்க. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளுடைய டென்ஷன் டார்ச்சர்லாம் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த நேரத்துல கொஞ்சம் தொழிலை காப்பாத்திக்கணும். இந்த ராகு சனி எல்லாம் சேர்ந்தாவே தொழில ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஒரு இடமாற்ற சிந்தனைகள்லாம் வரும். பட் நீங்க வந்து மே மாசத்துக்கு மேல நீங்க அந்த இடமாற்றம் செய்யறதுன்றது நல்லதா இருக்கும். பட் அது வரலும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னாக்க இருக்கிற வேலையிலேயே இருங்க. அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுட்டே இருந்தா கூட வேலையை விட்டுறக்கூடாது. இந்த நேரத்தை பொறுத்தவரையிலும் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த ஒப்பந்தங்கள்லாம் சைன் ஆகும். 9ஆம் பாவகத்துல கூட்டு கிரக சேர்க்கை என்பது ஒரு நிலையில் யோகத்தையும் கொடுக்கும். அந்த வகையில வந்து 3ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய கேதுவுக்கு இந்த பார்வை இருக்கு. இந்த புதனும் வந்து பாத்தீங்கன்னாக்க மாதத்தோட பிற்பகுதியில நீச பங்கம் ஆகுவாரு. அதாவது சுக்கிரன் வக்ர நிவர்த்தி ஆன பின்னாடி சுக்கிரன் உச்சமாகும், லாபஸ்தான அதிபதி உச்சமாயிடும் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு. அப்போ புதனும் வந்து நீச பங்கம் ஆயிடும். அந்த வகையில ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள் வரும். மீடியா துறையில இருப்பவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருப்பவங்க, ரியல் எஸ்டேட் இருக்கிறவங்க எல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஆர்டர்கள் வந்து நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதி நல்லா இருக்கு. அதே போல சூரியனை பொறுத்தவரையிலும் ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து உச்சம் ஆகிறாரு. சோ சூரியன் 2 குறிவன் உச்சமாகும் போது சித்திரை மாசம் அந்த டைம்ல இருந்து நீங்க
கல்யாணம் ஆகாதவங்களாக இருக்கீங்கன்னா வரன் பார்க்க ஆரம்பிக்கலாம், வரன்கள்லாம் வரும். 2 குடிவன் உச்சமாகக்கூடிய காலகட்டத்திலையும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வரன் வரும், திருமணமும் ஆகக்கூடிய வாய்ப்பு வரும். அதே போல இந்த 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனை பொறுத்தவரையிலும் ஏப்ரல் 13ஆம் தேதியிலிருந்து உச்சமாகி புதன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவரை இழந்தவர்கள், கடந்த காலங்கள்ல குடும்ப வாழ்க்கையில பாதிக்கப்பட்டு வழக்குகளில் இருந்து அதுல இருந்து வெளிவந்தவங்க, அதாவது பிரிந்தவர்கள், அவர்களுக்கு மறுமணத்திற்காக வரன் பார்க்கறீங்கன்னா மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. குடும்ப வாழ்க்கையில பிரிந்திருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு வகையில போராட்டத்தில் இருக்கீங்க, மறுமணம் ஆகுமா அப்படின்னு கேக்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சித்திரை மாசத்துல இருந்து உங்களுக்கு மறுமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த புதனும் சுக்கிரனும் சேர்ந்தாவே ஏதோ ஒரு வகையில எதிர்ப்பாளனுடைய நட்பு, அஃபயர், காதல் போன்றவையெல்லாம் வரும். இந்த காலகட்டமோ வரக்கூடிய காலகட்டம் தான். திருமணம் ஆகாதவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய காலகட்டம் தான். இந்த லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறாரு. இந்த குருவோட பார்வை 5ஆம் பாவகத்துக்கு இருக்கு. அதனால இந்த மாதத்துல பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணும், திருமணத்துக்காக வரன் பாக்குறீங்க, வரன் செட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா வரன் செட் ஆகும். அதுவும் மாதத்தோட பிற்பகுதியில சுக்கிரன் வக்ர நிவர்த்தி ஆன பின்னாடி இந்த பரிவர்த்தனை யோகம் நல்லாவே வேலை செய்யும். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க குரு 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும், பிள்ளைகளால மகிழ்ச்சி அடைவீங்க, பிள்ளைகளுக்கு சுபகாரியம் செட் ஆகும். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய வாழ்க்கை ஜீவன அமைப்புக்கு தேவையான பணம் வந்துகிட்டுதான் இருக்கும். பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டீங்க. அதாவது ஏற்கனவே பழைய கடனால பாதிக்கப்பட்டவங்க கூட புதிய கடன் வாங்கக்கூடிய நிலைமைக்கு போக மாட்டீங்க. இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையிலும் உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க, உங்களுடைய உடல்நலத்துல கவனம் செலுத்தீங்க, வாழ்க்கை துணைவருடைய உடல்நலத்திலையும் கவனம் செலுத்தீங்க. அதே போல லக்னத்துல ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் பாத்தீங்கன்னாக்க தேவையற்ற கோபம், தேவையற்ற வாக்குவாதங்களை செய்ய வைக்கும். அதுல விவேகமா செயல்படுங்க, வேகமா செயல்பட வேண்டாம். முடிஞ்சா உங்களுடைய வெல்விஷர் அல்லது ஒரு குருமார் அல்லது உங்களுக்கு பிடித்தமான ஒரு நல்ல நபர், பொறாமப்படாத ஒரு நபர்கிட்ட ஒரு ஐடியா கேட்டுட்டு எதையுமே செயல்படுத்துங்க, நல்லது. அலைச்சல்கள் பயணங்கள் நிறையவே இருக்கும், நிறைய டிராவல் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கும். தேவையில்லாத பயணங்கள்லாம் தவிர்த்திருங்க. அடுத்தது படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி, உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களும் இந்த மாதத்துல எழுதக்கூடிய தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும், நல்லாவே படிப்பீங்க, பிரச்சனை கிடையாது. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க குறிப்பா ரியல் எஸ்டேட், மீடியா சார்ந்த துறை, கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில் இன்ஜினியரிங், மருத்துவம், விவசாயம், உணவு சார்ந்த துறை, இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. அலைச்சலோடு பணிபுரியக்கூடிய சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், டிராவல்ஸ் நடத்துறவங்க, இவங்களுக்கும் வருமானம் கூடுதலாகவே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க பழனி முருகனை வழிபாடு செய்யுங்க. செவ்வாய் நீசமானதுனால வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு இல்லையா, அதனால பழனி முருகன் கோயிலுக்கு நீங்க சஷ்டி திதியும் செவ்வாய்க்கிழமையும் வர நாள்ல நீங்க பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்லது. அங்க ஆண்டி கோலத்துல இருந்து ராஜ அலங்காரம் வரலும் பார்த்துட்டு தங்கத்தேரையும் இழுத்துட்டு கூட அல்லது தங்கத்தேர் தரிசனம் பார்த்துட்டு வர்றது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரை செவ்வாய் நீசம் பெற்று இருக்கிறதுனால துவரம்பருப்பு தானம் கூட கொடுக்கலாம் மற்றவங்களுக்கு. அதுவும் செவ்வாய்க்கிழமையில பெண்களுக்கு துவரம்பருப்பு தானம் கொடுங்க, அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். மற்றபடி வேலை தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல்கள் என்பது மே மாசத்துல இருந்து வரும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.